ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு V1 தமிழ் ஜாப்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரை தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ஒரு அருமையான வேலைவாய்ப்பை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்ஜினியரிங் முடித்தவங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க, பிகாம் படித்தவங்கன்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு அருமையான வேலைவாய்ப்பை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு டீட்டெயில்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம V1 தமிழ் ஜாப்ஸ் யூடியூப் சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கவர்மெண்ட் எய்டட் அட்டானமஸ் காலேஜான தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸு, பிளேஸ்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்னு சொல்லி ஏகப்பட்ட வேகன்சிஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜாப் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ், அதாவது சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான ஜாப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ் இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸு, அதாவது PA to பிரின்சிபல், அக்கௌண்டன்ட் இந்த 2 போஸ்ட்டுக்கும் ஆஃபீஸ்க்கான ஸ்டாஃப்ஸ்க்கு செலெக்ஷன் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிளேஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், கிளர்க் அப்படின்னு 2 போஸ்டிங்க்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தனித்தனியாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஜாபுக்கெலாம் சேலரி பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் AICTE நார்ம்ஸ் படி தான் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வேகன்சிஸ்க்கும் தெளிவாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட், இவங்களுக்கு வந்து மினிமம் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. BBA, BCom முடித்தவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். கம்பல்சரி கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அக்கௌண்டன்ட் ஜாபுக்கு டேலி வந்து கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டைப் ரைட்டிங்கில் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கிளர்க்கு. இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேட் வித் கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எந்த கிராஜுவேட் முடிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். மினிமம் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா PA to பிரின்சிபல். இந்த ஜாபுக்கு மினிமம் 10 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. எந்த ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. டைப் ரைட்டிங்கில் அதே மாதிரி இங்கிலீஷ் அண்ட் தமிழ் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர். இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி முடித்தவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸ்ட்ராங் ஆர்கனைஸ்டு அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும்னு கேட்டிருக்காங்க. மினிமம் 2 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கானது. இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா BE, BTech இல்லைனா ME, MTechல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுவும் ஃபஸ்ட் கிளாஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த டிபார்ட்மெண்ட்டில் PhD முடிச்சிருந்தா டிசைரபிளாக எடுத்துக்குவாங்க. நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான அசோசியேட் ப்ரொஃபஸர் ஜாபு. இவங்களுக்கு PhD வித் மினிமம் 5 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்பான்சர்டு ரிசர்ச் ப்ராஜெக்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. NET, SLET, SETயில் கிளியர் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கான அசோசியேட் ப்ரொஃபஸர் ஜாப்பு. இந்த 2 வேகன்சிக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 5 years ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. PhD முடிச்சிருந்தா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி NET, SLET, SETயில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா, அதாவது எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தா ப்ரிஃபரபுளாக எடுத்துக்குவாங்க. இந்த ஒவ்வொரு வேகன்சிக்கும் தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆஃப்லைனில் கொடுத்துருக்காங்க. அதை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறமா அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் ஆன்லைனுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஜாபுக்கும் தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. ஸோ அதை உள்ளே போய் ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஆஃப்லைனில் ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மை அதில் அப்லோட் பண்ணணும். மறக்காமல் நீங்கள் ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மோட ஹார்ட் காப்பியை அவங்களுக்கு இமெயில் மூலியமாகவோ இல்லை போஸ்ட் மூலியமாகவோ அனுப்பிடணும். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா வர்ற 5/10/2024 நம்ம ஆன்லைன் ஃபார்மை சப்மிட் பண்ணியிருக்கணும். இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, அப்ளிகேஷன் லிங்க்கு, வெப்சைட் அட்ரஸ் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜாபுக்கெலாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அவங்களோட நோட்டிஃபிகேஷன் ஃபார்மை ஒரு தடவை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். அவங்க கேட்டிருக்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே அப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த ஜாபுக்கான எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம V1 தமிழ் ஜாப் யூடியூப் சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.